சமையல் விருந்தில் நாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். மைக்ரோவேவ் ரெசிபி, அதுவும் ஒரே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணக்கூடிய ரெசிபி. என்னதுன்னா நம்ம சாக்லேட் சிப் குக்கீஸ் 1 மினிட்ல எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. நம்ம 2 விதமாக பண்ண போகிறோம். ஒரு இதில் கொக்கோ பவுடர் சேர்த்தோம், இன்னொரு இதில் ஆர்டினரியாகவும் நாம் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம வந்து அன்சால்ட்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 4 and ½ டீஸ்பூனுக்கு எடுத்துருக்கோம். அதில் நாம் எடுத்து வச்சுருக்க சுகர் 5 and 1/4 டீஸ்பூன் சுகர் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்ச்சி ஆற வச்ச பால் 2 and 1/4 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கிறோம். நாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நமக்கு நல்லா அந்த சுகர் மெல்ட் ஆகி இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக நமக்கு வரணும். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க மாவு 1/3 கப் ப்ளஸ் ½ டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் மைதா மாவும் சேர்த்துக்கலாம், கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் அது. அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த பேக்கிங் சோடா ரொம்ப சேர்த்துட்டிங்க அப்படின்னா குக்கி ரொம்ப உப்பிடும். அந்த ரொம்ப சேர்த்துற வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ க்ரீஸியாக நல்லா ட்ரையாக இல்லாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு டோ கிடைக்கணும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட் சிப் சேர்த்துக்கலாம். இங்கே நான் வந்து செமி ஸ்வீட் சாக்லேட் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். டார்க் சாக்லேட் சிப் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டோ நமக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நான் இங்கே வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் நான் ப்ளேஸ் பண்ணி அப்படியே அதை ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த டோ வந்து ட்ரையாக இல்லாமல் நமக்கு நல்லா க்ரீஸியாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் குக்கி நல்லாயிருக்கும். குக்கி வந்து வெடிப்பு விழாமல் வரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பேட்சுலாக வச்சு அந்த ஓரத்தை ஃபுல்லாக உள்ளக்க டக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா குக்கி வந்து ஓரத்தில் வெடிப்பு விழுந்துடக்கூடாது நமக்கு. இதை நம்ம மைக்ரோவேவில் வச்சு அந்த பார்ச்மெண்ட் பேப்பரோடய வச்சுட்டு நாம் வந்து 1 நிமிஷம் செட் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி அளவுகள் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா கட்டாயம் 1 நிமிஷத்தில் நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான குக்கி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், குக்காக ஆரம்பிச்சிட்ருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். எடுத்து நம்ம உடனே நீங்கள் எடுத்துட வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஆற வைங்க. 2 நிமிஷம் ஆற வச்சதுக்கப்புறம் நாம் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கேர்ஃபுல்லாக எடுக்கணும். நம்ம ஓவன்லேருந்து எடுக்கும்போது இதை எடுத்து இப்போ ஆற விட்டாச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். குக்கி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதே போல் சாக்லேட் சிப்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள். குக்கி வந்து உள்ளக்க நல்லா குக்காக இருக்குது. ஸோ இதை நம்ம பெரிய குக்கியாக போடுறோம் இல்லையா, தாராளமாக குழந்தைங்களுக்கு நீங்கள் பீட்சா மாதிரி கட் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். இப்போ சாக்லேட் சிப் குக்கி சேம் மெஷர்மெண்ட் தான். இதில் வந்து நான் கோகோ பவுடர் மட்டும் நான் இங்கே சேர்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி மெல்டட் பட்டரில் எடுத்து வச்சுருக்க சுகர், அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி க்ரீமியாக நமக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மாவு, இதில் வெறும் 1/3 கப்பு மாவு மட்டும் தான் சேர்க்குறோம். ½ டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்க்காமல் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க கோகோ பவுடரை சேர்த்துக்கிறோம். கோகோ பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா அது மிக்ஸ் ஆகணும். இந்தளவு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடாவையும் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும், நல்லா க்ரீஸியாக நல்லா பட்டரியாக இருக்கும். இந்த டோவை பார்க்கும்போதே ட்ரையாக இல்லாமல் இருக்குது பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட் சிப், இங்கே நான் ஒயிட் சாக்லேட் சிப் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா அப்படியே மொத்தமாக ஃபோல்ட் பண்ணி எடுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பார்ச்மெண்ட் பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதையும் முன்னாடி நம்ம அந்த குக்கிக்கு பண்ண மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சாக்லேட் சிப் தேவை, இது சாக்லேட் சிப்லனா வேறு ஏதாவது ஸ்ப்ரிங்கிள் நீங்கள் வச்சுருந்தீங்க டிசைனான, அதையும் நீங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி டக் பண்ணி விட்டுறணும். நமக்கு வெடிப்பு இல்லாமல் கிடைக்கும். அதனால தான் இப்போ நாம் இதையும் மைக்ரோவேவில் நம்ம வச்சு உள்ளே வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நான் எக்ஸ்ட்ராவாக வைக்கிறேன்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ இதையும் 1 நிமிஷம் நம்ம வச்சு எடுக்க போகிறோம். உள்ளே வச்சுட்டு 1 நிமிஷம் செட் பண்ணியாச்சு. இது குக்காக ஆரம்பிக்குது. அந்த நம்ம கொடுத்த அளவுகள் எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா குக்கி நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிரும். பாருங்கள், வெடிப்பு இல்லாமல் நல்லா வந்திருக்கு இல்லையா. இதை கொஞ்சம் ஆற விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி அப்சைட் டவுன் வச்சு நம்ம அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக வந்திருக்கு. கீழேயும் நல்லா குக்காக இருக்குது, கருகலை. இப்போ நமக்கு பர்ஃபெக்டான குக்கி ரெடி ஆச்சு பாருங்கள். ஓப்பன் பண்ணால் அந்த சாக்லேட் சிப்லாம் அருமையாக வந்திருக்கு பாருங்கள்.
இந்த மாதிரி கொடுத்தா குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. இது ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, இல்லை ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். இது ஒரு குயிக் ரெசிபியாக இருக்கும். வீட்டுக்கு யார் கெஸ்ட் வந்தாலும் உடனே பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துப்பீங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் வரையில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் வந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.